இயற்கையும் தேசபக்தியும் ஒரே மேடையில் ஊட்டி அரசு தாவரவியல் பூங்காவில் நேற்று மாலை காணப்பட்ட இராணுவ வீரர்களின் ஒரு இனிய தருணம். நீலகிரி மலைப்பகுதியின் இதயத்தில் அமைந்துள்ள ஊட்டி தாவரவியல் பூங்காவில் வருடந்தோறும் உலகம் முழுவதிலிருந்து சுற்றுலாப் பயணிகளை கவர்ந்திருக்கும் இயற்கையின் அரிய பொக்கிஷமாக திகழ்ந்து வருகிறது. பச்சை புல்வெளிகள், வண்ணமிகு மலர்கள், அரிய வகை மரங்கள் என இயற்கை சிறப்பு மிகுந்த இந்த பூங்காவில் நேற்று மாலை ஒரு தனித்துவமான காட்சி நிகழ்ந்தது. வெலிங்டன் இராணுவ மையத்தில் கடுமையான பயிற்சி பெற்று வரும் இராணுவ வீரர்கள் தங்கள் நிரம்பிய அட்டவணையிலிருந்து ஓரளவு ஓய்வெடுத்து இந்த பூங்காவை சுற்றி பார்த்து கண்டுகளித்தனர். வீரர்கள் குழுக்களாக புல்வெளியில் நடந்து மலர்களின் அழகை ரசித்தபடி மகிழ்ச்சியில் திளைத்தனர். பயிற்சியால் உறுதியான முகங்கள் இயற்கையின் மடியில் சிரிப்பால் மலர்ந்தன. 100 ஆண்டுகள் பழமையாக வளைந்த மரங்களின் கீழ் புகைப்படங்களை எடுத்தனர். வனமரபு பகுதியில் உள்ள அரிய தாவரங்களை ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். மலர்காட்சிகள் மண்டபம், அரிய ஆர்கிட் மலர்கள், சிறப்பு காக்கெட்டு தோட்டம் ஒவ்வொன்றையும் பார்வையிட்ட போது இயற்கையின் மயக்கம் வீரர்களை ஆட்கொண்டது. அந்த நேரத்தில் பூங்காவுக்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் இராணுவ வீரர்களின் அருகில் நின்று பெருமைப்பட்டனர். பலர் அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ள ஆவலாக இருந்தனர். நாட்டை பாதுகாக்கும் வீரர்களை இயற்கையின் மடியில் இப்படி அருகில் பார்ப்பது எங்களுக்கு பெருமை என சுற்றுலா பயணிகள் பரவசம் தெரிவித்தனர். பயிற்சியின் கடின உழைப்பில் இருந்து ஓரளவு விலகி கிடைத்த இந்த ஓய்வான தருணங்களை பற்றி வீரர்கள் தெரிவித்த போது, இங்கு வந்தது எங்களுக்கு புத்துணர்ச்சி அளித்துள்ளது. மலர்களின் அழகும் மலைப்பகுதியின் தூய காற்றும் மனதிற்கு அமைதியை கொடுக்கின்றன. அடுத்தடுத்த பயிற்சிகளுக்கு இது ஒரு புதிய ஆற்றலை தருகிறது என கூறினர். ஊட்டி அரசு தாவரவியல் பூங்காவில் நடந்த இந்த சிறப்பான தருணம் இயற்கையின் அழகையும் தேசபக்தியின் வலிமையும் ஒரே மேடையில் ஒருங்கிணைத்த அரிய நிகழ்வாக நிகழ்ந்தது. மலர்களின் மனமும் வீரர்களின் உற்சாகமும் கலந்து கொண்ட இந்த தருணம் பார்வையாளர்கள் மனதில் நீங்காத நினைவாகவே பதிந்துவிட்டது.